அடே என்ன பண்றீங்க? கோயம்புத்தூர்ல கடை போட்டு கோயம்புத்தூர் மக்களை ஏமாத்துறீங்களா? என்ன சாரி கொடுத்தா காசு கொடுப்பேன் ஏமாத்துறீங்களா? இப்படி வந்திருக்கீங்க நீங்க. நீங்க கட்டி இருக்க புடவையே 30,000 ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க. நாங்க அப்படி அப்ப சாரி கொடுத்தா 30,000 தருவீங்களா? கண்டிப்பா 30,000 ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க. ப்ரோ உண்மையிலே பாத்தீங்கன்னா சாரில வந்து பணம் கொடுத்து வாங்கிட்டு தான் இருக்குங்க. அதாவது நாங்க வந்து இந்த கல்லுல வந்து தேய்ச்சி பார்ப்போங்க. இந்த மாதிரி ஒயிட் கலர் வந்தா மட்டும் தான் ரேட் போவோம். இந்த புடவை ஒரு 30,000 ரூபாய்க்கு வாங்கிக்குவோங்க. இந்த புடவை ஒரு 10,000 ரூபாய்க்கு வாங்கிக்குவோங்க. இந்த புடவை டிஷ்யூ சாரிம்பாங்க. இது வந்து ஒரு 35,000 ரூபாய்க்கு வாங்கிக்குவோங்க. மொத்தம் நீங்க கொண்டு வந்த புடவை பாத்தீங்கன்னா 35, ஒரு 30, ஒரு 10,000 மொத்தம் வந்து 75,000 ரூபாய்க்கு வாங்கிக்குவோங்க. நீங்க கொண்டு வந்த 3 புடவை. அப்புறம் ஒண்ணு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சிவப்பு கலர் வந்து அது விலைக்கு போகாதீங்க. அது விலைக்கு வாங்க மாட்டாங்க. இந்தாங்க ப்ரோ, நீங்க கொண்டு வந்த 3 புடவைக்கு 75,000 ரூபாய் ப்ரோ. 3 புடவை பழைய புடவை கொண்டு வந்ததுக்கு 75,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? உங்கள்ட்ட கிழிஞ்சு போனா யூஸ் பண்ணத பட்டு புடவைலாம் இருந்துச்சு அப்படின்னா இவங்கள்ட்ட கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா இவங்க காசு கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க கடைசி 1000 பட்டு சென்ட் கட்டை எங்க லொகேட் இருக்கு பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் லட்சுமி இல்ல லூலு ஹைப்பர் மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்ல ஆனந்தாஸ் பக்கத்துல தாங்க இவங்க கடை லொகேட் இருக்கு. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு ஃபுல்லா இவங்களுக்கு பிரான்ச்சஸ் இருக்கு. நம்ம ஒரு ஃபாலோ தட்டி விட்டுருங்க. போயிட்டு வரேன். டாடா.